ஹாய், வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் பிளாக்ஸ். ஏற்கனவே நம்ம ஸ்மாக்கிங்கில் மேட் டிசைன் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்கான பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். அந்த பேட்டர்ன் எப்படி போடணுங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது. தேவைன்னா நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பைனாப்பிள் டிசைன் போட போகிறோம். இதை ஆரோ ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோ ஷேப்பில் இருக்கும். அதனால் இதை ஃபினிஷ் பண்ணால் நமக்கு பைனாப்பிள் ஷேப்பில் கிடைக்க அந்த ஸ்கின் டைப்பில் கிடைக்கும். அதனால் இதை பைனாப்பிள் டிசைன் சொல்லுவாங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது லைன்ஸ் எப்படி போடுவோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாக்ஸோட டாப் எண்டுலேருந்து பாட்டம் வரைக்கும் க்ராஸாக ஒரு லைன், அந்த க்ராஸ்லேருந்து அடுத்த பாக்ஸோட டாப்புக்கு கொண்டு போகிற மாதிரி. ஸோ வி ஷேப்பில் இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு தைக்கும்போது ஒரு சின்ன தையல் எடுத்துக்கோங்க. அந்த சென்டர் வி ஷேப்போட சென்டரில் திரும்ப ஒரு குட்டி தையல். அங்கேருந்து அப்படியே இந்த மேல் போர்ஷனோடது. ஸோ அந்த வியோட 3 கார்னர்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிடும். ஓகேவா? 3த்தையும் சேர்த்துட்டு அந்த நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நாட்லேயே திரும்ப முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிசைனுக்கும் தனித்தனியாக நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி பேட்டர்னில் கிடைக்கும். நீங்கள் லூஸ் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஒரு நாட் போட்டுக்கலான்னு போனீங்கன்னா அது ஒரே அளவுக்கு கரெக்டான லூஸ் கொடுப்பீங்களாங்கிறது தெரியாது. அதனால் ஒரு டிசைன் முடித்த உடனே நாட் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிறத தைக்கலாம். நீங்கள் டைட்டாக நாட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு நாட் போடலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு போட்டிங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டு காட்டுறேன். இதில் போட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்டில் போட்டு முடித்ததுக்கப்புறமா இது 3த்தையும் சேர்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு, இந்த சென்டர், இந்த ஃபஸ்ட், ஸோ 3த்தையும் குட்டியாக சேர்க்கணும். ரொம்ப பெருசாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்து திரும்ப ஒரு நாட் போட்டுட்டு அகைன் நீங்கள் போட்ட நாட்லேயே போய் முடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் முடிக்க. இந்த டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வி ஷேப்பில் வரும். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு டிசைன் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி இழுக்கும்போது கையை உள்ளுக்கு வச்சு இழுத்திங்கன்னா அந்த டிசைன் நல்லா ரைட் சைடில் தெரியும். டிசைன் ரைட் சைடில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இப்போ ராங் சைடில் முடிச்சு போட்டிருக்கிறது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பைனாப்பிள் டிசைன்.